புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வசதியானவர்கள் அதிகம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியதாக ஒரு செய்தி இருக்கு. அவர் பேசுறது முதல் முறை இல்ல, ஆந்திரால பல முறை இந்த மாதிரி இந்த கருத்தை வலியுறுத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. எங்க பேசினாலும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வழியில இந்த செய்தியை தொட்டு செல்கிறார். ஒன்று அல்லது இல்லை அப்படிங்கிற நிலையில வசதியானவர்கள் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்கொள்வது இல்லை அல்லது குழந்தையே இல்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு முடிவில் வசதியானவர்கள் இருக்காங்க. அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எதனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து செய்யறாரு அப்படிங்கிற கேள்வி வருது. பத்ரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக இந்தியாவில் தென் மாநிலங்கள் 5லுமே தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகம், தமிழகம், கேரளம், இந்த 5 மாநிலங்களுமே வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இங்கே மக்கள் தொகை வளர்ச்சி பெருமளவு குறைந்து விட்டது. புதிதாக பிறக்கும் குழந்தைகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியோடு ஒப்பிடும் பொழுது குறைந்து விட்டது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஆராயணும். எடுத்தெடுப்பில் நம்முடைய இந்த டெமோகிராஃபியில் ஒரு மாற்றம் ஏற்படுது, அதனால எல்லாரும் போய் குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவுரைங்கிறது ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தேவையின்றி தலையிடுவதாக ஆகிறது. ஏன்னா தனிநபர்கள் அரசு ஒரு கட்டத்தில் குழந்தை பெறும் அந்த எண்ணிக்கையை குறைக்கணும்னு கடுமையாக பிரச்சாரம் செய்து அந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் உண்மையிலேயே ஒழுங்காக நடந்தேறியது தென் மாநிலங்கள்ல தான். அது நன்றாகவே தெரிகிறது. இப்ப திருப்பி நீங்க சுவிட்ச் போட்டு ஆன் ஆஃப் பண்ற மாதிரி இல்ல. இது ஒரு கலாச்சார ஒரு உணர்வு. நமக்கு எவ்வளவு குழந்தை வேண்டும் என்று கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்து அதன்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க மாட்டுக்கு இல்ல இன்னும் 4 குழந்தை பெற்றுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது ஆழ்ந்து இது ஆராய வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு வேறு எந்த இடத்துல போய் மாற்றங்கள் செய்யணும்னு பார்க்கணுமே தவிர இப்படி ஒரு பொத்தாம்பொதுவாக சொல்வதுங்கிறது நடக்க போறது கிடையாது. உலகெங்கிலும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒப்பிட்டு நம்ம பார்த்து இதை பத்தி அனலைஸ் பண்ணணும். அரசியல் படுக்கை அறைக்குள்ள வந்துடுச்சு. அதையும் நம்முடைய படுக்கை அறையையும் கண்காணிக்கக்கூடிய இடத்துக்கு அரசியல் வந்துடுச்சு அப்படின்னு இதை சொல்லலாமா? படுக்கை அறைன்னு பார்க்க வேண்டாம். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்துல அரசு ஈடுபட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது இல்லை 3, 2 அப்படின்லாம் வரும்பொழுதே வந்துருச்சு. பட் இது ஒரு அறிவுரையாக இதை எடுத்துக்கொள்ளணுமா? இது இல்ல இவரையே நாயுடுவே நீங்கள் ஏன் இதை சொல்கிறீர்கள், நம்ம இதை பத்தி ஏன் பேசக்கூடாது என்று ஒரு ஓபன் டிபேட் மாதிரி ஒண்ணுக்குள்ள உள்ள போகணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாயுடுவை பொறுத்த மட்டும் இந்த அரசியலா பாக்குறாரு. ஏன்னா எம்பிக்கள் எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தொகுதிகள் எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா யூபி மாதிரி மாநிலத்துக்கு மிக அதிக அளவில் எண்ணிக்கை எம்பிக்கள் இருக்காங்க. வடக்குக்கும் தெற்கும் இடையில ஒரு சமச்சீரற்ற தன்மை இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு அவர் இதில் வைத்து பார்க்கிறான்னு தோன்றுகிறது. ஆனா இது அதோட தொடர்புள்ள பிரச்சனை அல்ல. அந்த பிரச்சனையை வேறு விதமாக தீர்க்க வேண்டும். உண்மையில் இந்த பிரச்சனையை பாசிட்டிவா பார்க்க வேண்டும். தென் மாநிலங்கள் மக்கள் தொகை குறைத்ததன் காரணமாகத்தான் இது எல்லா சோசியல் பாராமீட்டர்ஸ்லயும் வடக்கை விட தென் மாநிலங்கள் முன்னணியில் இருக்கின்றன. பாத்தீங்கன்னா குறிப்பாக குழந்தை நலன், மகளிர் நலன், இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா சிறப்பாக இருப்பதற்கு காரணம் இந்த எண்ணிக்கை குறைவானதுதான். தவிர உலக அளவிலையும் நாம் பார்க்க வேண்டும். ஐரோப்பாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, இன்றைக்கு குறைவான மக்கள் தொகை இருப்பதனால்தான் அவர்களால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடிகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதிக மக்கள் தொகையை வைத்துக் கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஞானி சொல்றாரு அப்படி. ஆனா அவர் சொல்றது ஒரு முதியவர்கள் அதிகமாக இருந்து இளைஞர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது வேறு சில சிக்கல்களை மாநிலம் அல்லது நாடு சந்திக்கக்கூடும். அது நியாயம்தான். இது எப்படி ஆகுதுன்னா முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறது குழந்தைகள் எண்ணிக்கை குறைவதனால மட்டும் இல்ல, வாழ்நாள் காலம் அதிகரிக்கும் ஒரு காரணத்தினாலையும் இது நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிங்கிறது குறையும். ஏன்னா இளைஞர்கள் தான் ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக செய்யக்கூடியவர்கள். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும் பொழுது
அப்ப வேற ஒரு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சமுதாயம் வந்து ஒரு 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 தலைவர் சொல்வதனால மட்டுமே ஒரு செயலை செய்ய போதில்லை. தனிநபருக்கு வந்து ஒரு நேரடி ஆதாயம்னு ஒண்ணு வரணும். அந்த ஆதாயம் இருக்கும் பொழுது தானாகவே இது சார்ந்து சில முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வரும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்வதனால ஒரு இன்சென்டிவ் கிடைக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்ப பிற ஐரோப்பிய நாடுகள்ல இது நடக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு குழந்தைக்கு உங்களுக்கு வந்து பெர் ஹவுஸ் ஹோல்ட் நான் வந்து இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு அரசு சொல்லுதுன்னா அது ஊக்கம். நீங்க அதை இது உண்மையிலேயே இப்ப சந்திரபாபு நாயுடு சொல்வது இதற்கு அடுத்த கட்டமாக அவர் அப்படி சொல்லுவாரா அப்படிங்கறதும் இல்ல. அது உண்மையிலேயே அது தேவைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவ் தான் ஆஃபர் பண்ணணும். அது முதல்ல தேவையாங்கிறதே எனக்கு கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து இந்த அரசியல் ரீதியாக ரெண்டு விஷயமா எடுத்துப்போம். அரசியல் ரீதியாக எண்ணிக்கை சார்ந்து நாளைக்கு வந்து ஒரு ரீடிராயிங் ஆஃப் அந்த எம்பி கான்ஸ்டிட்யூன்சிஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை தடுக்க முடியும். அது இன்றைக்கே வந்து ஒரு ஃப்ரீஸ்ல தான் இருக்கு. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நம்ம இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கணும்னா வடக்குக்கு இன்னும் அதிகமாக தொகுதிகள் இருக்கும். அது நடக்க போறதில்லை. வேறு ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து நம்ம தடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இன்டர்னல் மைக்ரேஷன். அது இன்றைக்கே நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து வேலைகள் அதிகமாக இருக்கு. குறைவான சம்பளத்தில் அந்த வேலைகளை எடுத்துக்கொள்ள வட மாநிலங்களிலிருந்து தினமும் ரயிலில் சாரியாக சென்னைக்கு மக்கள் வந்து இறங்குவதை நம்ம பார்க்கிறோம். இது நிச்சயமாக பிற தென் மாநிலங்களில் இது நடக்குது. அது வந்து இன்டர்னல் மைக்ரேஷன்ல உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் ஒரு பேலன்ஸ் ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க அப்ப வந்து இந்த மற்ற விஷயங்களை தூக்கி போடுறீங்க. அப்ப தெலுங்கு மக்கள், தமிழ் மக்கள், அப்ப இந்தி மக்கள் அதிகமாகி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வந்து அங்க தொக்கி நிற்கும். அதை பத்தி நான் இப்போ எதுவும் பேச விரும்பல. பட் இந்த டெமோகிராபிக் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்வது ஒண்ணு. இரண்டாவது, இவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்த மாதிரி சொல்றதே நான் முதல்ல கொஸ்டின் பண்றேன். பணக்காரர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாக நான் நினைக்கல. அதுக்கான சென்சஸ் டேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக அனைவருமே எக்ஸப்ட் ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க மேபி இந்த குடும்ப கட்டுப்பாடு போன்றவற்றை எல்லாம் யோசிக்காமல் இருக்கும் காரணத்தை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து மத்திய வர்க்க மக்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெறும் எண்ணிக்கை 2 அல்லது 1 அப்படின்னு வந்து நிற்கிறது. அது ரீப்ளேஸ்மெண்ட் பர்த் ரேட்டை விட குறைவு. ஒரு இருவர் மனம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தும் பொழுது இந்த 2க்கு சற்று மேல் இந்த 2.1, 2.2, 2.3 வெவ்வேறு இடங்கள் அது வேற மாதிரி இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் 2 குழந்தைகள் ஒருவர் பெற்றாலுமே அந்த இளைஞர்களுடைய பாப்புலேஷன் குறையும். அதற்கு மேல இருக்கணும். அப்ப பேலன்ஸ் என்னன்னா சிலருக்கு 2 குழந்தை, சிலருக்கு 3 குழந்தைன்னு பின்னாடி இது நடக்கணும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு சென்ட்ரல் பிளான்ட் எக்கானமி மாதிரி பிளான்ட் பாப்புலேஷன் எல்லாம் நடக்காது. எக்கனாமிக்கலி ஏதாவது ஒரு இன்சென்டிவ் இருக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற் போல சில காரியங்கள் நடக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பாப்புலேஷன் குறைவாக இருக்கிறது ஒரு பயனுள்ள விஷயமாக கருதி பல நல்ல விஷயங்களை ஒரு அரசு செய்யலாம். இவர் இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. பல ஆண்டுகளாக தொடர்ந்து அரசினுடைய பிரச்சாரம் காரணமாக தான் இந்த நிலை வந்திருக்கு. அரசினுடைய பிரச்சாரம், கல்வி அறிவு, இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த நிலைமை. பெண்களுக்கான கல்வியும் அவர்களுக்கான அதுல இருக்கிறதும் அவர்களுடைய முடிவும் கருத்தில் கொள்ளப்படுகிறது குடும்பங்கள்ல அப்படிங்கிற விளைவாகத்தான் இது நடக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாமே வளர்ச்சியினுடைய குறியீடுகளாக ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது இவர் வந்து புதிதாக ஒரு தியரியை சந்திரபாபு நாயுடு முன்வைக்கிறாரு. இல்ல, அவர் ஏன் வைக்கிறாருன்னு புரியவே இல்லை. அவர் என்ன காரணத்துக்காக வைக்கிறாருன்னு சொல்லவும் இல்லை. இல்ல, அவர் இது சொல்றாரு, ஏஜ் கிரைசிஸ் சொல்றாரு, டெமோகிராபிக் கிரைசிஸ் சொல்றாரு. முதியவர்கள் அதிகமாயிட்டு இருக்கிறாங்கிறது வந்து ஒரு சிக்கலா? சிக்கல் வந்து சில நாடுகள்ல வேற காரணங்களுக்காக சிக்கல், இந்தியாவில் சிக்கல் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து அரசு முதியோர்களை காப்பாற்றுவதற்கு பெருமளவு தொகையெல்லாம் இங்க செலவழிக்கிறது கிடையாது. பென்ஷன் அப்படின்லாம் வந்து ஒன்னும் கொடுக்கறது கிடையாது. ஹெல்த் கேர்ல உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து முதியவர்களுடைய வாழ்க்கையும் வந்து மாநில அரசு கவனிக்கிறது கிடையாது. ஆக இதை வந்து ஒரு இல்லாத ப்ராப்ளத்தை பெருசாக்கி காண்பிப்பது மாதிரி இருக்கு. வேறு சில நாடுகள்ல மக்களுடைய அனைத்து நலன்களையும் ஒரு அரசு கவனிக்கும் பொழுது
ப்ரொடக்டிவ், அதாவது ஒரு உற்பத்தி செய்யாத ஆட்கள் இருக்கும்பொழுது அவர்களுக்கான உணவு, மருத்துவ செலவு அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அரசு இருக்கும் பொழுது அப்ப கூட அவங்க சுமையை வந்து இளைஞர்களுக்கு மாற்றி கொடுக்கறாங்க. ஏன்னா நீங்க வந்து டாக்ஸேஷன் அதிகப்படுத்தணும், இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அதிகமாக்கணும், யாரோ ஒருவர் தான் அதை தாங்குறாங்க. இந்தியா மாதிரி இடத்துல பெரும்பாலும் குடும்பங்கள் தான் அந்த முதியவர்களை பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து என்னவோ வந்து தன்னுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்ட மாதிரியும் அதை இன்றைக்கு காப்பாற்றணுங்கிற மாதிரியும் இவர் பேசுறதுல வந்து பொருள் இல்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து. முதியவர்களை பார்க்கிற பார்வை வந்து அவரிடத்திலேயே மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள. அரசுக்கே முதியவர்களை பற்றி ஒரு பார்வையே இல்ல. சரி, ஒரு ஓல்டேஜ்ல இருக்கிறவங்களை பற்றி ஒரு கொள்கை ரீதியான திட்டம் எந்த அரசுக்குமே இல்ல. குடும்பங்களுடைய பொறுப்புல தான் அது இருக்கு. அரசுக்கு அந்த பார்வையே இல்ல. அரசுக்கு அந்த பார்வை வேணும், குடும்பங்களை விட்டுட்டு அரசு தான் அதை கவனிக்கணும்னு நான் சொல்லல. அது ஒத்துக்கிறேன். அதாவது குடும்பத்துக்கு தான் முதன்மை பொறுப்பு. அப்படிதான் வந்து இந்திய பாரம்பரியம் வந்துட்டு இருக்கு. அதுல எங்கெல்லாம் அது நடக்காமல் போகிறதோ அந்த இடத்துல வந்து அரசு நிச்சயமாக அரசு தன்னுடைய பணத்திலிருந்து அதை செய்ய வேண்டும். அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அது இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கல. அது இல்ல, குழந்தை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கும் ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்பவர்களுக்கும் சலுகைகள் அப்படின்னு இருந்த நிலைமை மாறி சீனால கூட இப்ப வந்து குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்னு என்கரேஜ் பண்ண ஊக்கம் தருவதாக செய்திகளை பார்க்க முடியுது. அதை ஒட்டி தான் இதையும் பார்க்கணுமான்னு கேக்குறேன். எனக்கு நாயுடு ஒருவேளை சீனாவால உந்தப்பட்டிருக்கலாம். இல்ல, இப்ப சீனாவுக்கு வந்து இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து அதுல பல இம்பேலன்ஸை உருவாக்குது. ஒரு குழந்தை என்று சொல்லும் பொழுது ஒரு சமூகம் வந்து எப்பொழுதுமே ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால அந்த சீனா போன்ற இந்தியா போன்ற சமூகத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெண்களை கருக்கலைப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து செய்வது நடந்து கொண்டு வந்திருக்கிறது. நீங்க என்னதான் வந்து சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துல ஆண் பெண் விகிதாச்சாரத்துல ஒரு பெரிய சமமின்மை வேறுபாடு. அதற்கு 2 குழந்தைகள்ங்கிறதா பொதுவாக ஒரு லாங் டேர்ம்ல ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அது ஒரு பேலன்ஸை நோக்கி போகும். அது இல்லாம இருக்கும் பொழுது நம்ம ஒரு கட்டத்துல படுவேகமாக மக்கள் தொகை வளரும் பொழுது நம்ம வந்து அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 குழந்தை 8 குழந்தை எல்லாம் இருந்தது வந்து மருத்துவ வளர்ச்சிக்கு முந்தைய காலகட்டத்தில். மருத்துவ வளர்ச்சி வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட வாழ முடியும், ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ முடியும் பொழுது 2 குழந்தைங்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டு செட்டப். அத முன்னாடி வந்து அதை நோக்கி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிட்டோம், அது 2க்கு கீழே 1ன்னு வந்தது. இப்ப 1க்கு மேல திருப்பி போகணும் அப்படிங்கும்பொழுது அந்த சமமின்மை கொஞ்சம் ஒரு 10 20 30 ஆண்டுகள்ல இருக்கும். பட் அது தானே பேலன்ஸ் ஆயிரும். ஒரு அரசு வந்து இப்ப பாப்புலேஷன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து போராட வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அது தானாகவே அது நடக்கும். இது அரசு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவர் பேசுறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏற்கனவே அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சிலர் வந்து குழந்தைகளை இந்துக்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த கேம்பெயினுக்கும் அந்த பிரச்சாரத்துக்கும் இவர் பேசுறதுக்கும் இடையில ஏதேனும் தொடர்பு இருக்கா, இல்ல இது 2ம் தனித்தனி தானா? இருக்கக்கூடாதுன்னு விரும்புறோம். இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே பத்திரி சுட்டி காட்டின மாதிரி தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்களா, தெலுங்கு மக்கள் அதிகமா இருக்காங்களா, ஹிந்தி மக்கள் அதிகமா இருக்காங்களா, அந்த தொடர்ச்சியா இந்துக்கள் அதிகமா முஸ்லிம்கள் அதிகமானது இருக்குல்ல. இது ஒரு சமூகத்தில் எந்த விதத்தில் ஆரோக்கியமான ஒரு பார்வையே இல்லை. இது வந்து நாயுடு பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தாலும் அந்த முஸ்லிம்கள்ங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அவர் பேசுறதாக நான் நினைக்கல. ஆனால் இப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து யோசிக்காம இப்ப RSS சேர்ந்தவர்கள் VHP சேர்ந்தவர்கள்லாம் வந்து இந்துக்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பல குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசும்பொழுது அவர்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு குடும்ப அமைப்பு பற்றி சிந்திக்காமல், பெண்களுடைய நலன் பற்றி சிந்திக்காமல் ஒரு அபத்தமாக அந்த டெமோகிராபிக் பெர்சன்டேஜை மட்டும் வைத்து பேசுகிறார்கள். உண்மையிலேயே சொல்ல வேண்டியது என்னன்னா, முஸ்லிம்களும் குழந்தைகளை குறைத்து பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பிரச்சாரமா தான் கை கொள்ளணும். அவர்களுக்கான கல்வி அறிவு பெருகும் பொழுது அந்த சமூகத்திலும்
பெண்களுக்கு ஒரு இருக்கும் பொழுது அவர்களே எவ்வளவு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். எனக்கு தெரிந்து பெண்கள் எல்லாம் நாங்கள் 15 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. ஒரு குழந்தைங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அந்த குழந்தை பிறப்புங்கிறது நடக்கிறது. நீங்க உண்மையிலேயே பெண்கள்கிட்ட இதை கேட்டோம்னா அவர்களுடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். குழந்தை பெறுவதிலிருந்து அந்த குழந்தையை வளர்ப்பதிலிருந்து இன்றைக்கு குழந்தைகளை பராமரிக்க ஆகும் செலவிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்க ஒரு பெரிய ஒரு பொருளாதார ஒரு இன்சென்டிவ் ஊக்கம் கொடுத்தால் ஒழிய யாரும் இதை பத்தி யோசிக்கவே போறது கிடையாது. அதனாலதான் அவர் வசதியானவர்கள் அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அதுலயே ஒரு அபத்தமான ஒரு பார்வை இருக்கு. நீங்க அதுலயும் தன்னுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாம அதுல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே எடுத்துங்க. அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே இது பெரிய பிரச்சனையாக நீங்க கருதினீர்கள் என்றால் நீங்க பணத்தை முன்வைக்க தயாரா இல்ல, அதுவும் இல்ல. அப்ப நீங்க என்ன எதுக்காக இந்த டிசிஷனை இன்னொருத்தர் தலைமையில சுமத்துறீங்க? அவர்களுக்கு தேவை என்றால் அவர்களுக்கான தனிப்பட்ட ஆதாயம் அதில் இருக்கு என்றால் அவர்கள் செய்ய போகிறார்கள். இதுக்கு முதல்ல இது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமே கிடையாது. உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல முன்வைத்து அதை பற்றி பேசுங்க. இது ஒரு முன்வைக்க வேண்டிய ஒரு பிரச்சனையே இல்லை இப்பொழுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஷீலா தீட்சித் நியமிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது ஒரு தேர்தல் பணிக்குழு தலைவராக அல்லது ஏதேனும் ஒரு பொசிஷன்ல அவங்க நியமிக்கப்படலாம் அப்படின்னு இன்னொரு ஆங்கில செய்தியில சொல்றாங்க. முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாம சொல்றாங்க. ஆனா கடந்த பல வாரங்களுக்கு முன்னாலேயே யூபியில காங்கிரசினுடைய தேர்தல் அசைன்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற தேர்தல் மேனேஜராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அல்லது பிரியங்கா காந்தி இருக்கணும், அவங்க 2 பேரும் இல்லைன்னா ஷீலா தீட்சித் இருக்கணும்னு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கிறதாக அப்போ செய்திகள் வந்தது. இப்ப ராகுல் இல்ல, பிரியங்கா இல்ல, ஷீலா தீட்சித்னு இந்த செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. பிரச்சனை யூபியில யார காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குதுங்கிறது இல்ல. நான் உங்ககிட்ட அறிய விரும்புறது பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்களுடைய ஆலோசனைகளை அரசியல் கட்சிகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிறது ஒன்றும். 2வது, யூபியில பிராமண சமூகத்தின் வாக்குகளை காங்கிரஸ் கட்சி இழந்து விட்டது, அதை மீண்டும் பெறுவதற்கு ஷீலா தீட்சித் நிறுத்தப்பட வேண்டும்னு அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதை கட்சி ஏற்குதுங்கிறதையும் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு. இல்ல நீங்க எல்லா கட்சிகளுமே வெளியில இருந்து தொழில் முறையில் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா அவர்களை நியமிக்கின்றன. அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்ல. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு கார்பரேட் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சிகளும் தங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம். அதனால வெளியிலிருந்து ஒரு ஆலோசனை பெற்றுக் கொள்வதுங்கிறது ஒரு புதிய விஷயம் இல்ல. ஆனால் இந்த காங்கிரஸ் அங்கு புதுப்பிக்க ஷீலா தீட்சித் உதவுவாரா, ஜாதி அடிப்படையில் வாக்கு வாங்குவதற்கு அவர் உதவுவாராங்கிறதுக்குல்ல, இதெல்லாம் பெரிய கேள்வி. மீண்டும் பழைய பாணி அரசியல் தான் போய் முடியுது. பழைய பாணி அரசியல் சொல்றீங்க, ஆனா நபர்களை சார்ந்தா காங்கிரசினுடைய வாக்கு வங்கி தலித் இஸ்லாமியர்கள் பிராமணர்கள்னு ஒரு காலத்துல இருந்ததாக கருதப்படுது. அந்த வாக்கு வங்கி நபர்களை சார்ந்தா வந்தது, அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் சார்ந்து வரலையா? இப்ப நபர்களை சார்ந்து இருக்கல, கட்சியின் நடவடிக்கை சார்ந்து இருந்தது. ஆனால் இப்போது நபர்களை சார்ந்து வருகிற போது அது பலவீனத்தை தான் காட்டுகிறது. நபர்களை சார்ந்து அதை பெற முடியுமா? இல்ல, இப்ப ஒரு தேர்தல்ல முதல்வர் முகம் என்று ஏதாவது ஒன்று இருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பலவிதமான பதில்கள் கிடைச்சிருக்கு. ஒரு தெளிவான பதில் இந்தியாவில் நமக்கு இன்னும் கிடைக்கல. அதற்கு சில மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி யார் முகத்தையும் முன்னிறுத்தாமல் மோடியின் முகத்தை மட்டுமே நிறுத்தி ஜெயித்து அதற்கு பிறகு யாரையோ ஒருவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. பீகார் மாதிரியான இடத்துல அது வேலை செய்யல. பிற கட்சிகளும் இன்றைக்கு இதை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஷீலா தீட்சித் அப்படிங்கிறவங்கள நிறுத்திட்டா கிட்டத்தட்ட 10-12% பிராமண வாக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதாக சொல்றாங்க இல்லையா? அந்த வாக்குகள்லாம் அப்படியே ஷீலா தீட்சித்துக்கு அல்லது அதன் மூலமாக காங்கிரஸுக்கு போயிடுமா? இதே செயலை பாரதிய ஜனதாவும் செய்யுதுன்னு வச்சுப்போம். அவர்கள் இன்னொரு பிராமண முகத்தை அங்கே காண்பிக்கிறார்கள் அப்படின்னு. மற்ற 2 கட்சிகளும் பிராமண முகத்தை காண்பிக்க முடியாது. மாயாவதியோ அகிலேஷ் யாதவோ அவரவர்களுடைய முகத்தை தான் அவங்க காண்பிக்க போறாங்க.
அப்ப இந்த பிராமண வாக்குகள் என்ன ஆகும்? பாதி பாதியா பிரியுமா? இது கொஞ்சம் இது ஒரு நம்பக்கூடிய மாதிரியாக தெரியல. இது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு இடத்துல அதுல வந்து நீங்க 10% ஈர்க்கக்கூடியவர்களை முன்னிறுத்துறீங்கன்னா அதை விட 1% கூடுதலாகவோ இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா அந்த முகத்தையே முன்னிறுத்தணும்னு சொல்லல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மிகச்சரியான கேள்வி. அப்ப இங்க என்னன்னா அவர்கள் ஏற்கனவே முஸ்லிம்கள் வந்து அகிலேஷ் யாதவோடைய அல்லது முக்கியமாக முலாயம் சிங் யாதவுக்காக அவர் கட்சியில் வைத்திருக்கக்கூடிய பல முஸ்லிம் முகங்களுக்காக அவங்க ஏற்கனவே அந்த கட்சிக்கு தான் வந்து ஆதரவு அளிக்கிறாங்கிறத முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸாக இருப்பவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கருதுவதாகவும் அதுதான் உண்மையில பாரதிய ஜனதாவிலையும் அந்த மாதிரியான ஒரு கருத்து நிலவுவதாக தெரிகிறது. அப்ப அவர்களை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கிறது? ஏன்னா அதுதான் வந்து புதிய வாக்குகளாக அல்லது ஸ்விங் ஓட்ஸாக வரும் அப்படின்னு இவங்க நினைக்கிற மாதிரியாக தெரியுது. அப்ப இதனாலதான் இதற்கு முன்னாடியே மாயாவதி வந்து பிராமணர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக ஒரு புதிய ஒரு கூட்டணி ஒண்ணு உருவாக்கினர். அதுவும் வந்து எல்லா காலங்களிலும் அவருக்கு வந்து கை கொடுக்கல. அதனாலதானே அகிலேஷ் யாதவ் ஜெயித்து வர வேண்டியதாக இருந்தது. அப்ப இப்ப இங்க வந்து முதல்ல பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை. அங்க போட்டி என்பது உங்களுக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் முலாயம் சிங் யாதவுடைய சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையில இருக்கு. ஆமா, இந்த அசம்ஷன் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தவிடுபடி ஆயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வேற. நீங்க இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு நீங்க மக்கள்கிட்ட எடுக்கக்கூடிய வாக்கெடுப்புலையும் யார் முதல்வர் வேட்பாளராக தகுதியானவர் அப்படின்னு தான் பேர் சொல்றீங்க. இப்ப வந்து நீங்க மோடி எங்க கொண்டு வந்து அங்க நிறுத்துவீங்க? இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா நிச்சயமாக தான் இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் மேல வந்திருக்கும் அந்த அசம்பிளி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது. அதனால வந்து அவ்வளவு எளிதாக ஜெயித்து விடும் என்று பாரதிய ஜனதாவே நினைக்கல. இன்னைக்கு 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அப்பனா நமக்கு வந்து 80% சீட்ஸ் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல? அவர்கள் ஏன் வந்து பிரதமர் அங்க கூட்டத்தில் பேசும்பொழுது, தன்னுடைய கட்சி கூட்டத்தில் பேசும்பொழுது நம்ம நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு? அப்ப நம்ம வந்து இன்னும் 3வது இடத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் யார் முகமாக நிறுத்துறது அப்படிங்கறதே அவங்களுக்கு இன்னும் தெளிவாக இல்லை. அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா 3வது இடத்துல தான் இருக்கு. 2வது இடத்துக்கு போறதே கஷ்டம். நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல? அதாவது கோட்பாடுகளை பற்றி பேசிட்டு இங்க என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கிறோம். கடைசியில நடைமுறையில வந்து தேர்தல் களத்துல வந்து அவங்க வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை முன்னிறுத்துவதுன்னு பேசுறாங்க. நடைமுறையில தானே இருக்கு, எல்லா இடத்துல தானே இருக்கு. தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துல தானே இருக்கு. தமிழ்நாட்டில் கூட வேட்பாளர்கள் எப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா ஊர்களையும் தான் இருக்கு. ஜாதியை வந்து நம் சமூக அமைப்பில் இருந்து அவ்வளவு எளிதாக நீக்கிவிட முடியாது. மதத்தை வேண்டுமானால் அரசியல் இருந்து வெள்ள வைக்கலாம், ஜாதி அரசியல் இருந்து வெள்ள வைக்க முடியாது. அதுதான் நம்ம சமூக யதார்த்தமா இருக்கு. மதவாத அரசியல் தான் நம்மளால நீக்க முடியுது, ஜாதி அரசியல் நம்மளால நீக்க முடியல, எந்த கட்சியும் நீக்க முடியவில்லை. மதவாத அரசியலே நீக்கிட்டோமாங்கிறது இன்னும் ஓரளவுக்கு பெருமளவுக்கு அது வளர முடியாமல் தடுக்கவாது முடிகிறது. ஆனா இதுல முடியல. இதுதான் வந்து நிலை கொண்டு வேர் கொண்டு இருக்கு. இதை மாற்றுவது எப்படிங்கிறத பெரிய கேள்வி. இப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னால இதே 4 ஆண்டுகளுக்கு முன்னால உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருந்த என்னுடைய சில நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னது வந்து, அந்த நேரத்தில் ராகுல் காந்தியை இதே மாதிரி முதல்வராக முன்னிறுத்தி இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் ஜெயித்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சிலர் என்கிட்ட சொன்னாங்க. அது நம்பக்கூடியதாக எனக்கு அப்பவே படல. ஆனால் அப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி இருந்தது. நிச்சயமாக மாயாவதி தோற்று போவார் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே பேசினது. அப்ப அந்த இடத்தை யார் பிடிக்க போகிறார்? அப்ப ராகுல் காந்தியை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை வந்து காங்கிரஸ் செய்திருந்தா, ஏன்னா காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில வேற இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம், அப்பவே இவங்க விட்டுட்டு இப்ப வந்து திருப்பி அந்த கருத்தை முன்வைக்கும் பொழுதும் கூட நீங்க வந்து காங்கிரஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா அதற்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. இதை சொன்னது யாரோ வெளியிலிருந்து வர ஒருத்தர் சொல்றாரு, கட்சிக்காரர்கள் வந்து இங்க புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உள்ள நிற்கிறப்பவே கோபண்ணான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எங்கால வந்து பெருந்தலைவர், அவரை தூக்கி போய் இந்த மாதிரியான சில்லற வேலைக்கெல்லாம் விடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இதுதான் அவங்களுடைய கட்சிக்குள்ள நீக்கம் நிறைந்திருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து 2 இடத்துல
பெருமளவு வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஒன்னு வந்து நரேந்திர மோடி பிரதமர் ஆக வருவதில் அவருக்கு ஒரு பங்கு, நிதிஷ்குமார் பீகார்ல ஜெயிப்பதற்கான ஒரு பங்குன்னு. இப்ப பாருங்க இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. அவர் காங்கிரஸ்ல ஜெயிக்க வச்சுட்டா நீங்க மத்தவங்க எல்லாரும் வந்து வேலையை விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்பவர் தான் முதல்வர் பிரதமர் அப்படின்னு. ஆனா கலை யதார்த்தம் வந்து அப்படி கிடையாது. எங்க ஒரு பீகாரை எடுத்துப்போமே, பீகார் ஒரு வேற அசைன்மெண்ட் அசாம்ல எடுக்கல. அசாம் காங்கிரஸ் ஆஃபர் பண்ணி சொன்னாங்க, அதை எடுக்கல. மக்களுடைய மன ஓட்டத்தோடு ஏய்ந்து போகும்போது கூடுதல் பங்களிப்பு தான் அவரால் செய்ய முடியும். ஆமா, அவ்வளவுதான். நீங்க பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நிதிஷ்குமார் வருவதற்கு ரொம்ப பிரமாதமான ஒரு கூட்டமைப்பு அங்க உருவானது. இப்ப இங்க வந்து தனிப்பட்ட முறையில முதல்ல காங்கிரஸ் இந்த டிசிஷன் எடுத்தாகணும். பீகார்ல அவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபி தோற்கடிக்கணும் என்றால் நம்ம வந்து யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு அணில் போல கொஞ்சம் மணலை கொடுப்போங்கிறது தான். இங்க அவர்கள் அதைத்தான் செய்யணும். பிஜேபி முதல்ல மேல வருமாங்கிறதே இந்த இடத்துல கேள்வி இருக்கு. இருந்தாலும் வந்து தானாகவே ஒரு முதல்வரை நிறுத்தி 4 ஆக வந்து உங்களுக்கு அணிப்பிளவு ஏற்பட்டால் அதனால நிச்சயமாக காங்கிரசுக்கு எந்த லாபமும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் சட்டசபையில பேசுறதுக்கு திமுகவுக்கு கூடுதல் வாய்ப்பு வேணும். கருணாநிதி வந்து செல்வதற்கான வசதி செய்து தரப்படவில்லை, இருக்கை வசதி செய்து தரப்படவில்லை அப்படின்னு திமுக எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சுட்டு 2 நாட்களுக்குள்ள செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கெடு விதிக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சு மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஓ பன்னீர்செல்வம் ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாருங்கிறதும் 2 செய்திகளும் இருக்கு. இந்த தேர்தல் முடிந்து அதிமுக பதவிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மாதிரி இணக்கமான போக்கை கையாளுகின்றன, 2 தரப்பிலையும் மாற்றங்கள் தெரிகின்றன அப்படின்னு பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதே பழைய நிலைமை தான் மீண்டும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? நான் அப்படி பார்க்கல. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வெளியிடப்பட்ட அறிக்கையா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த அறிக்கைக்கு பதில் பன்னீர்செல்வத்துடைய அறிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா 2 விஷயம் இருக்கு. ஆளுங்கட்சியில இருந்து 3 பேர் பேசுறாங்க, அப்ப எதிர்கட்சியில இருந்து 2 பேருக்கு தான் வாய்ப்பு தர முடியும். சரி, அது அவங்க சொல்ற பதில் இல்ல. அது பதில். ஆளுங்கட்சியில இருந்து 30 பேர் பேசினாங்க, எதிர்கட்சியில இருந்து 2 பேர்னு சொன்னா அது அராஜகம் அநியாயம்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து லாஜிக்கலா வந்து இந்த சிக்கல் இல்லை. 2வது, உறுதிமொழி ஏற்பதற்கு கலைஞர் வந்த போது சக்கர நாற்காலியில எந்த இடத்துல வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டாரோ அதே இருக்கை திமுக கோரிக்கையின் அடிப்படையில் அங்கேயே ஒதுக்கி இருக்கின்றாரு. அதை வந்து ஸ்டாலின் மறுக்கணும், நாங்க அந்த இடத்துல வேணும்னு கேட்கல அப்படின்னு. அது அடுத்த அறிக்கை வந்தாதான் தெரியும் இல்லையா? அப்ப உறுதிமொழி ஏற்பதற்கு வர முடிந்திருக்கிறது, அந்த இடத்துக்கு போக முடிந்திருக்கிறதுன்னா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். ஏற்பாடு செய்யாம எப்படி அங்க வர முடியும்? முதல் வரிசையில இடம் கேட்கிறாரா அப்படிங்கிறது அதை பகிரங்கமா அவர் பகிரங்கமாக சொல்லல. ஸ்டாலின் பகிரங்கமா முதல் வரிசையில இடம் கேட்கல, கேட்பதற்கு எந்த விதமான நியாயங்களும் இல்ல. சரி, தொடர்ந்து 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதாவது தொடர்ந்துன்னா 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரை வந்து இன்றைய தேதியில அவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்ல, சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்கறத எப்படி பாப்பீங்க? இல்ல, உங்களுக்கு புரோட்டோகால் இருக்கட்டும், புரோட்டோகால் 5 முறை இருந்ததுக்கெல்லாம் எந்த வேல்யூ இல்ல. புரோட்டோகால் இருக்கட்டும், ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கருத்திலே கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுவீங்க. பாப்புலர் அப்பீலுக்கு வேணா அது பயன்படும், ஆனால் ஒரு சபையுடைய ஒழுங்குமுறை விதிகள்னு பாத்தீங்கன்னா இட் won't work, அதுல வேலை செய்யாது. பத்ரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் எனக்கு வருத்தம் தருது. ஒரு புலியும் மானு மாதிரியோ அல்லது எலியும் பூனையும் மாதிரியோலாம் அடிச்சுக்கிட்டு போராடிட்டு இருந்த பல்வேறு கட்சிகள்லாம் ஜெயித்து முடித்ததற்கு பிறகு அவங்கவுங்க சட்டமன்றத்துக்கு போனதற்கு பிறகு இந்த மாதிரி நடந்து கொண்டதே கிடையாது. கேரளத்தில் பார்க்கலாம், நீங்க ஆந்திரத்தில் பார்க்கலாம், கர்நாடகத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி சில்லியான விஷயங்களுக்கான அறிக்கை போர் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. இது ஏன் இங்க மட்டும் நடக்குதுங்கிற ஒரு வருத்தத்தை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். மற்றபடி 2 பக்கமுமே வந்து இதுல ஈஸியா இறங்கி விட்டு கொடுக்கலாம். புரோட்டோகால்ங்கிறது என்ன, நம்ம உருவாக்குறதான. உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து சபாநாயகருக்கு, அவைத்தலைவருக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் இருக்கு. அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதுக்காக வந்து நீங்க
ஓவர்லி அகாமடேட்டிவா நீங்க என்ன கேட்டாலும் செய்யறோம் அப்படின்னு சொல்லணுங்கிறது இல்லை. இது உட்கார்ந்து ரொம்ப அணுக்கமாக பேசி இதை செய்து முடித்திருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஏன் இதை ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆரம்பத்திலேயே ஆக்குறாங்க ரெண்டு பேரும். எனக்கு வந்து நான் ஒருவர் மேலதான் குற்றம் அப்படின்னு நான் நினைக்கல. இது இரண்டு பக்கமுமே இவ்வளவு நாள் வரைக்கும் ரொம்ப கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டும் கொஞ்சம் இணக்கமாக போவதை ரெண்டு பக்கத்திலுமே யாருமே விரும்பலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் ரைஸ் பண்ணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு கருணாநிதி அவர்கள் 2ஆம் வரிசையில் உட்கார்ந்துட்டு போறேன், என்னதான் என்ன பிரச்சனை இப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஈக்குவலி ரொம்ப கிரேஷியஸா இந்த மாதிரியான ஒருவர் முதல் வரிசையிலேயே உட்காரணும், அவர் சட்டமன்ற நடவடிக்கைகளை பங்கேற்கணும், அவர் பல்வேறு விவாதங்கள்ல கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு ஏன் வந்து அதிமுக இருந்து ஜெயலலிதா நினைக்கல? அப்ப இது வந்து நமக்கு ஒரு புறையோடி போன வேற ஒரு விஷயத்தை தான் இது வந்து முன்வைக்குது. நமக்கு இது அவ்வளவு சீக்கிரமா இது வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அறிக்கையோட அடிப்படை தொடர்ந்து இந்த முறையும் அவர் சட்டசபைக்கு வரப்போறதில்லை, அதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த அறிக்கை. அவர் இந்த முறையும் வரப்போறதில்லை, அதுதான் அடிப்படையான விஷயம். வரப்போவது இல்லை அப்படிங்கறத நீங்க வந்து உறுதியாக சொல்றீங்க. ஆனா அவர்கள் கேட்கும்படியாக ஒரு இடம் கொடுத்தா அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நிராகரிக்கிற மாதிரி இருக்காது. இல்ல இல்ல, அந்த அறிக்கையோட நோக்கமே அவங்க அதை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இது பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக பாவுது. இப்ப பத்ரி சொன்ன மாதிரி அவர் வந்து திமுக தலைவர் வந்து அவைக்கு வரணும், அவைக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் அவருடைய கருத்து சொல்லணும், அவருடைய கருத்து வந்து அவைக்கு ரொம்ப முக்கியம், அதனால அவருக்கு தேவையான இடத்தை நாங்க கொடுத்துட்டோம், அவர் வசதிக்காக இந்த விஷயத்தை கொடுத்துட்டோம், இனி வருவதும் வராததும் அவர் அப்படின்னு நிலை எடுக்க முடியாது. பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குன்னு நீங்களும் பதிலையும் நினைக்கிறீங்க. ஜெயலலிதா பொறுத்த மட்டும் இந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இல்ல, என்ன இருக்கு அவங்களுக்கு அது மூலம் கிடைக்க போற பயன் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீங்க அவ்வளவு சிம்பிளா சொல்லிட முடியுமா? என்ன ஜெயலலிதா மீது மக்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒன்னு இருக்கு, அந்த இமேஜ் மாற்றுவதற்கு இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் மாற்றிடலாமே. இல்ல அது எதுக்கு தேவைன்னு வேணா அவங்க நினைக்கலாம். அந்த மாற்ற வேண்டிய அவசியம் வரும்போது மாற்றுவாங்க அவங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப நீங்க சொல்லும் போதுதான் பத்ரி சொன்ன இன்னொரு வரி நினைவுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு இணக்கமான போக்கை இரண்டு தரப்பிலும் யாரோ விரும்பவில்லையோ அப்படின்னு அவர் சொன்னார். நான் அப்படி நினைக்கல. இணக்கமான போக்கு ரொம்ப இணக்கமா போயிட்டு இருக்காங்க, இது ரொம்ப அரசியல் ரீதியா ஆபத்து அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து குரல் வரும்போது அதை மறைக்க ஒரு முகமூடியா இந்த நாடகம் நடக்குதுன்னு கூட பார்க்கலாம். சரி, இது இன்னொரு தியரி. இது இணக்கமான போக்கு இன்னும் இருக்கு, ஆனா அதை மறைப்பதற்கு மேலோட்டமான சில பிரச்சனைகளை வச்சு ரெண்டு பேரும் அறிக்கை போர் நடத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டு திரைமறைவுல எல்லா விஷயங்களையும் ஒத்து போய் நான் வந்து அப்படியெல்லாம் இப்பொழுதைக்கு பார்க்க விரும்பல. நீங்க வந்து இப்ப உத்தரப்பிரதேசத்துல நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. முலாயம் சிங்கோடு சேர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் கடுமையான தோல்வியை சந்தித்தன. நாடாளுமன்றத்தில் அந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல பதவியேற்பு விழா நடக்கும்போது நீங்க பார்க்கலாம், அமித்ஷா ரொம்ப ஜெனுவினா, நமக்கு வந்து டிவியில பாக்குறோம், ஒரு பின்னாடி ஒரு ரோல முலாயம் சிங் யாதவ் உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு உடனே இவர் போய் அவரை கூட்டிட்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கிறார். அவருக்கு இடையெல்லாம் வந்து ஒன்னும் அவ்வளவு ஒரு நெருக்கமான நட்பெல்லாம் இல்லை. ஆனா முலாயம் சிங் போன்ற ஒருவர் உட்கார வேண்டிய இடம் வேற, புரோட்டோகால்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும், அந்த புரோட்டோகால் மாற்ற முடியும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு மிக கடுமையாக ஒருவர் எதிர்க்கக்கூடிய இடத்துலையும், கொள்கை ரீதியில கோட்பாடு ரீதியில எல்லாம் கடுமையாக இருக்கக்கூடிய இடத்துலயும் இது மாதிரி ஒண்ணு இருக்கிறத பார்க்கிறோம். தமிழக அரசியல்ல கருணாநிதி அவர்களோட இடம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்க அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. இப்ப அவருக்காக வேண்டிய மாற்றத்தை செய்வதற்கு எந்த அவைத்தலைவராக இருந்தாலும் அவர் முன் வரணும். அதற்கு வந்து முழுமையான சப்போர்ட்டை ஒரு முதல்வர் கொடுத்தாகணும். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சபாநாயகர் நம்ம சொன்னாலும் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு அணுவும் அசைவது வந்து ஜெயலலிதாவினால் மட்டும்தான். அப்ப இத பண்ணிட்டாங்கனாலே ஒட்டுமொத்தமான ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. திமுகவில் இருந்து அதிகாரப்பூர்வமா முதல் வரிசையில கலைஞருக்கு இடம் வேண்டும் என்ற கோரிக்கை வரவே இல்லை. அது தேவையே இல்லைங்கிற அவங்க வரவே இல்லை.
இல்ல இல்ல பன்னீர்செல்வம் எங்க தப்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறாங்க. எங்க தப்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஏற்றுக்கொண்ட இடம் தான். அது என்ன, அதாவது அவர் வந்து கொறடாவாக இருக்கக்கூடிய அர சக்கரபாணி இரண்டாவது வரிசையில கேட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் வந்து யார் யார் எங்கெங்க உட்கார்ந்து கேட்கும் போது கலைஞர் பெயரை சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேற விஷயம். நீங்க ஸ்டாலினுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய அறிக்கை போறெல்லாம் தள்ளி வச்சிருங்க. அதெல்லாம் வேண்டாம். தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா வேற விஷயத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல் தான் இந்த புரோட்டோகால் அல்லது ஒரு நீண்ட கால அரசியலுக்கான மரியாதை அல்லது ஒரு அரசியல் பிம்பத்துக்கு அடிப்படையில கூடுதலான அந்தஸ்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். கேரளால என்ன இருக்கு? கேரளால எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர் எல்லாரும் சாதாரண மக்களோடு மக்களா நடமாடிட்டு இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி அரசியல் இங்க வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இல்ல இது தப்பே கிடையாது. இந்த மாதிரியான அரசியல் கட்டாயமாக நம்ம அதுக்கு மாறாக இங்க ஏற்கனவே இருக்கிற இந்த ஹைரார்கிக்கல் அரசியல் இருக்குல்ல, அதையே ஏன் நாம் நீடிக்க விரும்புகிறோம்? இல்ல இல்ல, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஹைரார்கிக்கல் இவருக்கு வந்து ஒரு அரசு கார், அதுல வந்து தேசிய கொடி, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு சின்ன விஷயம், அவர் வந்து அவர் இப்ப அச்சுதானந்தன் வந்து தரதர நடந்து போயிருவாரு. அவர் வந்து எனக்கு இது மாதிரி கூட அது மாதிரி கூட எல்லாம் கேட்கல. நீங்க அந்த மாதிரி அரசியல் கலாச்சாரம் இங்க வரணும். நம்ம இல்ல, இங்க வந்து நீங்க உடல்நிலையை நீங்க பார்க்கணும், நீங்க வயச பார்க்கணும், அவருடைய பங்களிப்பு பார்க்கணும். நீங்க வந்து ஏன் ரெண்டு பக்கமுமே வந்து மறுபடிக்கணும்? என்னுடைய கேள்வி வேற. நீங்க கேட்கறது புரியுது. மக்களோட இருக்கக்கூடிய தலைவர்கள் தானே இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர்களே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? ஊடகங்களும் நீங்க ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இந்த ஜெஸ்டர்னால என்ன கெட்டு போகுது ஆளுங்கட்சிக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒண்ணும் கெட்டு போல. ஆனால் நமக்கு ஒண்ணு தெரியும். போன 40 ஆண்டு காலத்துல கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும், அதுக்கு முன்னாள் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்குடைய எப்படி ஒரு கடுமையான பகைமை அடிப்படையில் மட்டுமே தமிழக அரசியல் உருவாக்கப்பட்டது. என்ன இன்று வரைக்கும் அது நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுச்சு நம்ம நினைக்க முடியாது. அந்த கடும் பகைமையை தான் முன்வைத்து தான் அரசியல் நடந்திருக்கு. அதை தொடரணுமா? இப்ப அதை தொடர வேண்டாம்னா நீங்க இந்த புரோட்டோகால், இந்த அந்தஸ்துகள் இதெல்லாத்தையும் சேர்த்து கைவிட வேண்டும். விட்டு எங்க வேணாலும் நான் வந்து உட்காருவேன், எங்க இருந்து வேணுமானாலும் நான் பேசுவேன்ற நிலையை அவரும் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போதுதான் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லாம போகும். அதனால முதல்ல இருந்தே அதுக்கெல்லாம் தடை போட்டுட்டு வரணும் அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்து யாரோ மேபி ஆனா ஒரு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. கரெக்ட். அப்ப நீங்க வந்து இப்படியே போனால் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கிளாரிட்டி வரும். அதாவது இது கொடுக்கலாம், இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்தந்த பதவியில் இருக்கிறவர்கள் வந்து அதுக்கான ஒரு கால் ஒண்ணு எடுக்கலாம். இப்ப ஜெயலலிதா பதவியேற்பு விழா சமயத்துல ஸ்டாலினுக்கு பின்வரிசை ஒதுக்கப்பட்டதுங்கிற பொழுது அவங்க வந்து அந்த லெட்டர்ல புரோட்டோகால் பத்தி சொன்னாலும் எனக்கு இந்த தகவல் வந்திருந்தால் நான் முதல் வரிசையில் ஏற்பாடு செய்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்தாங்க இல்லையா? இன்விடேஷன் கொடுத்திருக்காங்கல்ல. சரி, வரேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணா தான் இடம் கொடுப்பீங்களா? இல்ல அப்படியே இருக்கட்டும். இல்ல ஒரு வரி அதுல, அதாவது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு பதில் சொல்லிருக்கலாம், பதிலே சொல்லாம இருந்திருக்கலாம். நம்ம வந்து இந்த கன்சிலியேட்டரி டோனை மட்டும் எடுத்துப்போம். ஒரு 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 பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நாங்க 2001லயே கொடுத்துட்டோம். அதெல்லாம் அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன் நான். இருந்தும் நீங்க இப்படி ஒன்று சொல்லும் பொழுது இதற்கு அடுத்ததாக இப்பொழுது கூட ஸ்டாலின் கேட்கவில்லை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன்ல இதை முடிச்சிருக்கலாம் வேண்டுமென்றால். இப்ப கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து வருவாரா, சட்டமன்றத்துக்கு வருவாரா, வரணும் என்றால் என்ன மாதிரியான வசதிகள் வேண்டும், செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இதை பத்தி இந்த ஒரு டிஸ்கஷனே வேண்டாம் நமக்கு. அதுதான் இல்லையா? அந்த இதைதான் முன்னிறுத்தணும். ஆனா இடம் ஒரு முக்கியமான பிரச்சனையா அப்படிங்கறத வந்து மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்க. இந்த அரசியலே இவர்கள் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வன்மம், பகைமை அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது திடீர்னு இந்த சட்டமன்றத்தில் ஒரு பேலன்ஸ் மாறி இருக்கிறதுனாலயே திடீர்னு மாறிடும் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இடையே இருக்கக்கூடிய வன்மம் என்பது நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே உருவாக்கக்கூடிய நட்பு என்பது புதியது. அது இனிமேல் வேணா வெவ்வேறு திசை நோக்கி போகலாம். இந்த ரெண்டையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ரெண்டையும் பிரிச்சு நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். அவர் புதிய ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறாரு. ஆடு பகை குட்டி உறவா அப்படின்னு ஊர்ல சொல்ற மாதிரி. ஆனா இவர் சொல்றதுலயும் ஒரு நேரடியான மோதல் வந்து இருவருக்கு இருக்கு. ஆனா அடுத்த இன்னொருத்தர் தலைமைக்கு வரும்போது இருக்காதுங்கிறதும்
அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா அந்த ஹிஸ்டரி வந்து ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மாற்றம் அங்கேயும் நிகழலாம். ஒரு பக்கத்துல இருந்தாவது அதுக்கான ஒரு முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த பழைய வழியிலேயே போயிட்டு இருக்காம கொஞ்சம் மாறுறதுல என்னதான் தப்பு? உண்மை கிடையாது, இல்ல செய்யலாமே. நம்ம ஐடியலிஸ்டிக்கா பல விஷயங்களை விரும்புறோம். ஆனா யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்னா ஐடியலிஸ்ட் கிட்டே வர விரும்பாதவங்க கிட்ட இருந்து. அது அப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.